சில நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரிசாவில் வாழ்ந்து வந்த ஜெயதேவர் என்னும் கிருஷ்ண பக்தர் தினசரி பகவத்கீதை படிப்பதுண்டு. அவர் பெரும் பணக்காரராயிருந்து ஏழையாகிவிட்ட போதிலும் பகவத்கீதை படிப்பதை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் அவர் குளிக்கச் செல்லும் முன் மனைவியிடம் பகவானுக்காக நைவேத்தியத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்ல, மனைவியோ வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று கூறினார். இதை கேட்டு கோபமான ஜெயதேவர் பகவத்கீதையில் உள்ள யோகக்ஷேமம் மகாமியகம் என்னும் வார்த்தைகளை சிவப்பு மையால் அடித்துவிட்டு குளிக்க கிளம்பினார். பகவத்கீதையில் அந்த வார்த்தை உள்ள முழு ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால், என்னையே யார் சரணமடைந்திருக்கிறார்களோ, என்னையே யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களது யோகக்ஷேமத்தை நான் தாங்குகிறேன் என்று பொருள்படும். அதாவது பக்தனிடம் ஏற்கனவே இருப்பதை காப்பதும் இல்லாததை கொடுப்பதும் என்று பொருள்படும். இன்னும் ஆழ்ந்து பார்த்தால் பக்தனுக்கு தேவையானதை நானே கொண்டு வருவேன் என்று கிருஷ்ணன் கூறுகிறான். இப்போதும் ஜெயதேவருக்கு தனக்கு உணவு இல்லையே என்ற கோபம் இல்லை, உனக்கு நைவேத்தியம் பண்ணுவதற்கு இல்லையே என்ற கோபம்தான். ஜெயதேவர் குளித்துவிட்டு வந்ததும் மனைவி பத்மாவதி, சுவாமி வாருங்கள், நைவேத்தியம் தயாராகிவிட்டது, பூஜை செய்யலாம் என்று கூற அவருக்கோ ஆச்சரியம். இப்போதுதான் எந்த பொருளும் இல்லை என்று கூறினாய், அதற்குள் எப்படி நைவேத்தியம் தயாரானது? என்ன சுவாமி, நீங்கள் தானே ஒரு சிறுவனிடம் பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து அனுப்பியிருந்தீர்கள்? வெகு ஆச்சரியமான ஜெயதேவர், நான் யாரிடமும் எதுவும் கொடுக்கவில்லையே, என்ன கூறுகிறாய் நீ? ஆமாம், அவன் எப்படி இருந்தான் என்று ஜெயதேவர் கேட்க, மனைவியோ, அவன் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் கருத்த வண்ணமுடையவனாகும், அவனை பார்த்ததும் என் உள்ளம் பேரானந்தத்தில் பொங்கிட்டு சுவாமி. அந்த குழந்தையின் கன்னங்களில் சிவப்பு கைத்தடம் பதிந்திருந்தது. இது ஏனப்பா ஆயிற்று என்று கேட்டேன். அதற்கு ஒன்றும் சொல்வதற்கில்லை, உங்கள் வீட்டுக்காரர் தான் இப்படி என்னை அடித்தார் என்று கூறியது அந்த குழந்தை. சுவாமி, பூ போன்ற தங்களது மனம் ஒரு சிறு பிள்ளையை அடிக்கும் அளவு எப்படி இப்படி கல்லாகி போனது சுவாமி என்று கூற, அவரோ வேகமாக ஓடிச்சென்று பகவத்கீதையை திறந்து பார்க்க, அதில் உள்ள யோகக்ஷேமம் மகாமியகம் என்ற வார்த்தையில் அவர் அடித்திருந்த சிவப்பு கோடுகள் இல்லை. அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்த ஜெயதேவர், ஹே பகவானே, என் மனைவிக்கு தரிசனம் தந்தாய், எனக்கு தரிசனம் தரவில்லையே என்று புலம்பினார். கிருஷ்ணனின் வார்த்தைகள் பாறையில் செதுக்கப்பட்டதல்ல, ஒவ்வொரு பக்தனின் இதயத்திலும் பொறிக்கப்பட்டது. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஹரி.